ஹாய் கைஸ், நான் உங்கள் ராஜா. தமிழில் ஹைப்ரிட் ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எவ்ரி வீக் நம்மளோட அயன்மெண்ட் ட்ரைனிங் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீக் என்னோட ட்ரைனிங் அப்டேட் அண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் அப்டேட். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் ட்ரைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பெரிய அப்டேட், நம்ம ஓப்பன் வாட்டர் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அயன்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஓஷனில் வந்து ஸ்விம் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் பூலில் வந்து நம்ம எண்ட் டு எண்ட் ஸ்விம் பண்ணுறதோட இது வந்து முடிய போகிறதில்ல. ஸோ அந்த ஓப்பன் வாட்டரில் ஃபியர் இல்லாமல் ரொம்ப நார்மலாக வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு நமக்கு கற்றுக்கணும். நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓப்பன் வாட்டர் ட்ரைனிங். அண்ட் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் டிஃபிகல்ட்டான பார்ட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் இல்லை. ஸோ அது ரொம்ப மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. லைட்டாக வந்து அந்த ஒரு ஆங்ஸியஸ், அந்த ஒரு ஸ்கேரி ஃபீல் வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம எந்த ஒரு போயை வைக்கல, அவர் சேஃப்டிக்கு யாரும் வந்து கூட வரல. தனியாக தான் போய் ட்ரை பண்ணியிருந்தோம். யாரும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. பட் எனக்கு என்னன்னா, ஃப்ரீ ஸ்டைல் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு மாக் ட்ரையத்லான் செஷன் கூட பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஒரு 400 மீட்டர் ஸ்விம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து அதுக்கு முந்தின வீக் வந்து 2 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணியிருந்தேன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஸ்விம்மில் நான் ஸ்ட்ராங், ஃப்ரீ ஸ்டைலில் என்னால் எவ்வளோ தூரம் போயிட்டுனாலும் வந்துட முடியும்னு எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க போய் தான் நான் உள்ளே போனேன். இல்லைனா நான் போயிருக்க மாட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க, ஆர் அட்லீஸ்ட் வந்து போய் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பலூன் மாதிரி உங்கள் பின்னாடி வந்து தொங்கிட்டே வரும். இதை வச்சுட்டே நீங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து லைட்டாக ஆங்ஸியஸ் ஆகுதுன்னா அதை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மில் நான் மெயினாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம காமாக இருந்தால் நம்ம பாடி அது படுக்கு ஃப்ளோட் ஆகும், நம்மளால் போய்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா, நம்ம எப்போ பதட்டப்படுறோமோ அப்போ தான் பிரச்சனை. ஸோ நான் கீழே லைட்டாக அப்படி அந்த தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ லைட்டாக ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ஆங்ஸியஸ் ஃபீல் வர ஆரம்பிச்சது. தென் நான் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் நம்ம ப்ரீத் இன் எடுக்கிறோம்ல, வெளியே வந்து ப்ரீத் இன் எடுக்கும்போது அந்த அவுட்டோரை பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த ஆங்ஸியஸ் ஃபீலை தாண்டி வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறையா வந்து ஓப்பன் வாட்டர் ட்ரைனிங் பண்ணணும். அண்ட் அது பிளானில் இருக்குது. நம்ம ட்ரைனிங் இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஓஷனில் ஸ்விம் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் சைக்கிளிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து அவுட்டோரில் லாங் ரைடு வந்து போகலை. ஏன்னா சென்னை டிராஃபிக் அண்ட் இங்கே போகிற ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால லைட்டாக ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ நம்ம இன்டோர் ட்ரெயின் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நான் ஊருக்கு போயிருந்ததுனால ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங் தான் பண்ண முடிஞ்சது தவிர என்னால் சைக்கிளிங்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இந்த வீக்லேருந்து தான் வந்து சைக்கிளிங் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரைனிங் மாதிரி பண்ணேன். ஏன்னா கோவாவில் வந்து நம்ம ஸ்விம்மிங் சைக்கிளிங் முடிச்சுட்டு வரும்போது அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு காலைல ஒரு 5-6 ஸ்டார்ட் பண்ணாலும் 11 தாண்டிடும். ஈஸியாகவே 11 தாண்டிடும் ரன்னிங் வரும்போது. ஸோ ஹீட் பயங்கரமாக இருக்கும். எந்த ஊராக இருந்தாலும் அந்த 11-12 ஹீட் பயங்கரமாக இருக்கும். அதனால ஹீட் ட்ரைனிங் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு 5K 2 செட் வந்து நல்ல வெயிலில் பண்ணேன். ஸோ அப்போ என் ஹார்ட் ரேட் அரௌண்ட் 160 கிட்ட இருந்துச்சு. sub 30 கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேவா, என்னால் முடியும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆல் அவுட்டில் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஹீட்டில் ட்ரெயின் பண்ணது எனக்கு ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாக எலக்ட்ரோலைஸ் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு என்னதான் பாடி ஹைட்ரேட் பண்ணாலும் என் பாடி டக்குன்னு ரெக்கவர் ஆகலை. அது ஒரு சின்ன ஒரு ஹிக்கப்பாக இருந்துச்சு. அப்படியே ஆஃபீஸ் வர போயிட்டேன். ஓகேவா, ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது எனக்கு லைட்டாக அந்த ஒரு சென்சேஷன் இருந்துச்சு, பாடி இன்னும் ஹீட்டாகவே இருக்கிற மாதிரி. அங்கே ஏசியில் இருந்தாலும் என் பாடி ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும். இன்னுமே பெட்டராக ஹைட்ரேட் பண்ணணும், இன்னும் பெட்டராக ஹீட் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அதுக்கு பாடி கொஞ்சம் அடாப்ட் பண்ண வைக்கணும். இந்த ஹீட் ட்ரைனிங்ல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நான் ஊருக்கு போயிருந்தேன். ஓகேவா, ஊரில் வந்து பார்க்குறவங்களாம் என்ன ராஜா கருத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. திருவிழாக்காண்டி ஊருக்கு போயிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ யார் நான் போன வருஷம் பேசின எல்லாரையும் பார்க்குறேன். எல்லாரும் கேட்குறது என்ன ராஜா கருத்து போயிட்ட. யாருமே நான் வந்து ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற பையன் நினச்சிருக்க மாட்டாங்க. இவன் எங்கேயோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணா சொல்ல நினச்சிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் கிட்டிங். ஆக்சுவலாக நான் அதான் கேட்டாங்க எல்லோரும் கன்சர்னாக. பட் எனக்கு அது பெருசாக தெரில. ஏன்னா நம்ம பாடி அது பிளாக்காக இருக்கோ ஒயிட்டாக இருக்கோ அதுக்கு அதோட அந்த பவர் இருக்கணும். ஓகேவா, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது எந்த ஒரு கிளைமேட் கண்டிஷனையும் அதுக்கு அடாப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கின்னுக்கும் பாடிக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுதான் ட்ரைனிங்கை பற்றின அப்டேட். நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக். நான் கோல்டு எல்லாமே இருந்ததுனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவ்வளோவா பண்ணல. இந்த வீக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட் பண்ணணும். அண்ட் உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும், சம்திங் ரியலி பிக். ஸோ என்னன்னு சொல்கிறேன், இதுதான் ஃபைட். ஸோ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, இந்த 2 பாக்ஸ் தான் கைஸ். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரைனிங் பிக்கஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். ஸோ என்ன லாங் டைமாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறையா பிராண்ட் ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஓகே, என்னோட பாட்காஸ்ட் சேனலே வந்து ஒவ்வொரு பிராண்ட் வர நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம நிறைய இதை ரிஜெக்ட் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய வெல் நோனான பிராண்ட்ஸ் கூட நமக்கு ஸ்பான்சர்ஷிப் ஆஃபர் பண்ணாங்க. பட் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிராண்ட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ப்ரோட்டீன். ஸோ நான் யூஸ் பண்ண அதே பிராண்டை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த நான் ஃபீல் பண்ணியிருப்பேன்ல ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
ஓகேவா? அந்த ஒரு ரீசன்காண்டி நான் வந்து ஓகே நம்ம வந்து சூப்பரான ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணோம், அது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்கிறக்காண்டி நான் வேற எந்த பிராண்டையுமே நான் வந்து யூஸ் பண்ணல. நான் அது மற்ற பிராண்ட் வந்து கெட்ட பிராண்ட் அப்படிலாம் சொல்லல. நான் அதில் சில பிராண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணது கூட இல்லை. ஸோ எனக்கு அது எப்படி இருக்கு அதையும் கம்பேர் பண்ணிலாம் நான் சொல்லலை. பட் நான் ட்ரை பண்ண ஃபியூ பிராண்ட்ஸில் ஒரு சூப்பரான பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா மை ப்ரோட்டீன் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் பிராண்ட். அண்ட் அவங்க நமக்கு பேக்கேஜஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லேருந்தே அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோட கடைசி வரை இருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மை ப்ரோட்டீன் பிராண்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஃபோக்கஸ் வந்து எண்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது. ஓகே, பாடி பில்டிங் தாண்டி எண்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்ட்னா அது மை ப்ரோட்டீன் சொல்லலாம். ஸோ ஒரு ஷேக்கர் BCW இருக்குது, பீச் அண்ட் மேங்கோ ஃப்ளேவரில். வே ப்ரோட்டீன் 1 kg சாக்லேட் ஸ்மூத் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வே வந்து எனக்கு ரொம்பவே தேவையான ஒரு சப்ளிமெண்ட். நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு நாளுக்கு 2 ஸ்கூப் வேலாம் எடுத்தேன். சேம் மை ப்ரோட்டீன் பிராண்டு தான். காலையில் வந்து ஒரு மாதிரி ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிருவேன். ஈவினிங் வந்து நார்மலாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்துப்பேன், போஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பேக்கேஜோட ஓப்பன் பண்ணிடலாம். ஹைராக்ஸ் இப்போது பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. கரெக்டாக எல்லாரும் ஹைராக்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களே நிறைய பேர் ஹைராக்ஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்டோட இருப்பீங்க. கரெக்டாக. ஸோ ஹைராக்ஸோட பார்ட்னர் வந்து மை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஸ்பான்சர். ஹைராக்ஸ் ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? எலக்ட்ரோலைட்ஸாக இருக்கட்டும், வே ப்ரோட்டீன்லேயே வந்து ஹைராக்ஸ் எடிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வாங்கினதில்லை. ஸோ யா அகெயின் இந்த பபிள்ஸ் நிறையா வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. மை ப்ரோட்டீனோட ரெஸ்ட் டே ஹுடி, மை ப்ரோட்டீனோட ஒரு பேக் இருக்குது. ஓகே, ப்ரோட்டீன் பார் இருக்குது, சாக்லேட் ஸ்மூத் ஃப்ளேவர், அகெயின் 2.5 kg. அகெயின் ஒரு பிளாஸ்டிக் ஷேக்கர் பிளாக் கலரில் இருக்குது. அகெயின் ஒரு ஸ்மால் ஷேக்கர். சாஃப்ட் ட்ரைனிங் ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட் இருக்குது ஒன்று. ஸ்டிங்கர். ஸோ நான் நிறைய இதில் ஸ்டிங்கர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ டேங்க் டாப். ஸோ அந்த நார்மலாக இதிலோடு முடிச்சிருக்கலாம். ஸ்டிங்கர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டாக் மாதிரி வரும். டேங்க் டாப் இந்த இடத்தோடு முடிச்சு. மை ப்ரோட்டீன் கேப் மை ப்ரோட்டீன் கேப். அகெயின் ட்ரைனிங் ஷார்ட்ஸ் இருக்குது. நான் ஹைராக்ஸ் சொன்னேன்ல, ஹைராக்ஸ் எடிஷனில். ஸோ எலக்ட்ரைல்ஸ் விட்டுருக்காங்க. எலக்ட்ரோலைட்ஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்குது ரீசெண்ட் டேஸில். ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், சைக்கிளிங்காக இருக்கட்டும், அண்டு கிரியேட்டின், இதுவும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான சப்ளிமெண்ட். நான் இதெல்லாம் எனக்கு கரெக்டாக முடிஞ்சுது. இப்போ எனக்கு எல்லாமே அகெயின் ஸ்டாக் பண்ணிட்டேன். 10 பாக்ஸ் எம்டி. இந்த ப்ரோட்டீன் எப்படி என்னோட டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் டோட்டலாக 3.5 kg ப்ரோட்டீன்ட்டு இருக்குது. அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் கேட்டிங்கன்னா என்னோட எல்லா ட்ரைனிங்க்குமே தேவையான ஒரு சப்ளிமெண்ட். ஸோ க்ளோத்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து அந்த கிளாத் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் கைஸ் நான் உங்க கூட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் மை ப்ரோட்டீனோட பேக்கேஜஸ். ஸோ நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டியான ப்ரோட்டீன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மை ப்ரோட்டீனோட வெப்சைட்டை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதில் போய் வாங்குங்க. நான் ஜஸ்ட் இது ஸ்பான்சர் ஆனங்கிறக்காண்டி நான் சொல்லலை. நான் ஆல்ரெடி இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து மை ப்ரோட்டீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட அப்சர்வேஷன் லெவல் நல்லா இருக்கும், பாடியில் லைட்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாட்டர் கூடயும் குடிச்சிக்கலாம், பால் கூடயும் குடிச்சிக்கலாம், இல்லை ஷேக் மாதிரி போட்டு குடிச்சா இன்னும் மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ராஜா எம்பிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக இருக்க போகுது. நமக்கு ரன்னிங்காக இருக்கட்டும், சைக்கிளிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், எல்லாரோட செஷனோட டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. ரேஸ் டே வந்து நமக்கு கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 190 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னும் 112 டேஸ் இருக்குது. ஸோ 100 days ப்ளஸ் தான் இருக்குது. யூ ஆர் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு ரேஸ் டே. இந்த வீடியோலையும் சரி, என்னோட அயன்மேன் ஜர்னிலையும் சரி, என் கூட ட்ராவல் பண்ணி வரதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்ன லாங் டைமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. கோவால் நடக்கிற இந்த அயன்மேன் 70 மாதிரியே தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு நம்ம நீட் அண்ட் க்ளீனாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரைனிங் அப்டேட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you in the next video.